குறுக்கு வழி ஆபத்து. குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்ததால் வேலாயுதத்திற்கு கிடைத்த உயர்ந்த பரிசு. கதையை கடைசி வரை தொடர்ந்து கேளுங்கள், உண்மை புரியும். ஒரு ஊரில் வேலாயுதம் என்று ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பணத்தின் மீது தீராத ஆசை. எப்படியாவது சீக்கிரமாக பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் கடினமாக உழைக்க அவனுக்கு பிடிக்காது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி கிடைக்காதா என்று எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் ஊருக்கு வெளியேயுள்ள காட்டுப் பகுதியில் ஒரு புதையல் இருப்பதாக கேள்விப்பட்டான். யாரோ ஒரு பழைய காலத்தில் அந்த இடத்தில் நிறைய தங்க காசுகளை புதைத்து வைத்ததாகவும் அதை எடுப்பவர்களுக்கு பெரும் செல்வம் கிடைக்கும் என்றும் பேசிக் கொண்டார்கள். வேலாயுதனுக்கு ஒரே குஷி. சரியான சந்தர்ப்பம். கடின உழைப்பு இல்லாமல் பணக்காரன் ஆக இதுதான் வழி என்று நினைத்து அன்றே காட்டுக்கு கிளம்பினான். காட்டுக்குள் வெகு தூரம் சென்ற பிறகு ஒரு பழைய ஆலமரத்தின் அடியில் ஒரு சிறிய மண் திட்டு அவனுக்கு கண்ணில் பட்டது. இங்கேதான் புதையல் இருக்க வேண்டும் என்று நினைத்து மண்வெட்டியால் தோண்ட ஆரம்பித்தான். தோண்ட தோண்ட ஒரு பழைய பெட்டி கிடைத்தது. அவனது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பெட்டியை திறந்து பார்த்தான். நிறைய தங்க காசுகள் மின்னின. அன்றிரவே அந்த பெட்டியோடு வீட்டுக்கு திரும்பினான். யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை வீட்டில் ஒளித்து வைத்தான். அடுத்த நாள் காலையில் ஊரில் உள்ள பெரிய கடைக்கு சென்று தனக்கு வேண்டிய ஆடைகள், பொருட்கள் என்று எல்லாவற்றையும் வாங்கி குவித்தான். ஊரே அவனை ஆச்சரியமாக பார்த்தது. சில நாட்களிலேயே வேலாயுதம் ஊரில் பெரிய பணக்காரன் போல் வலம் வந்தான். ஆனால் அவனது சந்தோஷம் நீண்ட நாள் நிலைக்கவில்லை. அந்த புதையல் உண்மையில் ஒரு திருடன் புதைத்து வைத்தது என்றும் அந்த திருடனை போலீஸ் தேடிக்கொண்டு இருக்கிறது என்றும் ஊரில் பேச்சு எழுந்தது. ஒரு நாள் போலீஸ் வேலாயுதத்தின் வீட்டிற்கு வந்து சோதனை போட்டார்கள். புதையல் அவனது வீட்டில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வேலாயுதம் திருட்டு பணத்தை வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டான். சிறையில் இருந்த நாட்களில் வேலாயுதம் தான் செய்த தவற்றை உணர்ந்தான். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்தது. கடின உழைப்பும் நேர்மையும் தான் உண்மையான செல்வம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் பணம் ஆபத்தானது. நேர்மையான வழியில் உழைத்து சம்பாதிப்பதே சிறந்தது. இது போன்ற நீதிக் கதைகளுக்கு இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.